நம பார்வதீபதையே அரகர மகாதேவ. எல்லாம் இல்ல பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாசாரி அனந்த கோடி நமஸ்காரம். எம்பெருமான் பரமேஸ்வருடைய மகா சிவராத்திரியுடைய வைபவங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என்ன அப்படின்னா, சிவபெருமான் இல்லாத இடமே கிடையாது சார். கைலாசபத மகாதேவ சம்போ, கைலாசபத மகாதேவ சம்போ, டம 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 ரூபதே கன 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 கங்காபதே. சார், சிவபெருமானை நீங்கள் எப்படி கூப்பிட்டாலும் அந்த நாமதயம் அவ்வளோ ரொம்ப அமிர்தமா இருக்கும் சார். காதுக்கு அமிர்தமா இருக்கிறது அந்த சிவநாமம், அந்த சிவ வாத்தியம். எத்தனையோ கோவில்ல வாத்தியங்கள்லாம் கிடையாது. அந்த சிவநாமத்துல அந்த சிவ கணங்கள் மாதிரி இப்பெல்லாம் நிறைய பேர் சிவவாத்தியம் வாசிக்கிறான். அவெல்லாம் சிவ கணங்கள் சார். அவன் நினைச்சிட்டு இருக்கான், நான் வந்து டிம்மு டிம்னு அடிக்க வரேன். இல்ல, அவன் சிவகணம். ஒரு 15 வருஷம் முன்னாடி பார்த்தெல்லாம், 10 வருஷம் முன்னாடி பார்த்தலாம் இதெல்லாம் கிடையாது. இவ்வளவு ஸ்பீட் எல்லாம் கிடையாது. சிவவாத்தியமே அதிகமா இல்ல, நாதஸ்வரம் தான். இப்ப பார்த்தேன்னா ஊருக்கு 10 பேர் இருக்கான், 10 டீம். அவனை பார்த்தேன்னா நல்லா படிச்சிருக்கான், மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். ஆனால் சுவாமி அவனை எங்க கொண்டு வச்சிருக்காரு பாருங்க, சிவ கணவாத்தியத்துல கொண்டு வச்சுருக்க. பாக்கியம், சிவகணங்கள் வாத்தியம். அவெல்லாம் பரமேஸ்வருடைய கைலாசத்துல சிவகணங்களாக இருந்தவர்கள். எப்படி சுந்தரருக்கு கொடுத்தார் பாருங்க, தடுத்தாட்கொண்டார் இல்லையா? இவா பூலோக வாசத்துல போய் வாசிச்சுடுவான்னு சொல்லி அனுப்புறார் சுவாமி. கைலாசத்துல ஒன்றும் ஒத்தம் பேர் இல்ல சார். அது லட்சோபோது லட்ச சிவகணங்கள் அங்க இருக்கு. அதுல ஒரு துளிதான் நம்மெல்லாம். நானும் சிவகணத்துக்கே வரல சார். சிவபெருமானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்க வேண்டும். வாத்தியங்கள் அங்கே வாசிக்கப்பட வேண்டும். இந்த சிவகண வாத்தியம் வாசிக்கிறவெல்லாம் இந்த கிராமத்தில் இருக்க கோயிலுக்கெல்லாம் போய் வாசிக்கணும். ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு கோயில போய் கொஞ்சம் வாசிங்க. சில கோயில் எல்லாம் வாத்தியம் கூட கிடையாது. சிவ வாத்தியம் ஆச்சால் சுவாமி ஆனந்த தாண்டவம் ஆடுவார். அதான் பாடினேன், கைலாசபதே மகா சிவ சம்போ. உங்க வாத்தியத்துக்கு சுவாமி தாண்டவம் ஆடுவார். அதே போல இந்த மகா சிவராத்திரி என்று வேத விற்பனர்கள், வேதம் படித்த வேத பிராமணர்கள், சுவாமி என்ன தெரியுமா சொல்றார், நான் ஏகாதச ருத்ர ரூபமாக இருக்கிறேன் என்று சொன்னார். வேத பிராமணர்கள் இந்த பூலோகத்துல பிறக்க எல்லாரும் பாபம் புண்ணியம் 2 சமமா பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். வேத விற்பனர்கள்ல இருந்து, கோவில்ல பூஜை பண்ற சிவாச்சாரியார்ல இருந்து, ஓதுவார்ல இருந்து எல்லாருமே நம்ம எல்லாம் மனுஷனா பிறந்து பாபம் பண்றோம் இல்லையா? இந்த கலியுகத்துல பாபம் பண்ணாம சம்சார சக்கரமே கிடையாது. அது மகாபாரதம் சொல்கிறது. இந்த சிவபெருமான் சொல்கிறார், சிவராத்திரி அன்று 4 காலம் வேத விற்பனர்கள் தங்களுக்கு வேதமாதா நாக்குல உட்கார்ந்துருக்கா பார்த்தீங்களா? சிவபெருமானுடைய பரம அனுகிரகம் அது. அன்னைக்கு என்ன பண்ணா, வேதம் விற்பனர்கள் எல்லாரும், வேதம் படித்த வேத பிராமணர்கள் சிவாலயத்திலே வேத மந்திரங்கள் சொல்லுங்கள். 4 காலம் சொல்லுங்கண்ணா. ஏகாத ருத்ர பாராயணம் அன்னைக்கு மட்டும் காசு கேட்க கூடாது யாரும். நான் நீ பாராயணம் பண்ண எனக்கு பணம் கொடுங்க, நீங்க யார்ட்டையும் கேட்காதீங்க. சிவபெருமான் கொடுக்க வர்றாரு உங்களுக்கு, கல கல கலன்னு கொட்டு வருவார். அப்படி ஒரு அருமையான ஒரு நாள் சிவராத்திரி. கோயிலாம் வேத பிராமணாலாம் வருவா, வேதம் சொல்றதுக்கு 1000 ரூபாய் 1500 2000 பணம் கொடுங்கோம்பா. நீங்க கேட்காதீங்கோ. அன்னைக்கு ஒரு நாள் வேதத்தை விற்காதீர்கள். அன்னைக்கு சிவபெருமானிடம் ஜெபம் பண்ணுங்கள். அன்னைக்கு எல்லா கோயிலில் 10 பேர் சேர்ந்து வேதம் சொல்லுங்க. சுவாமி ஆனந்த ரூபமாக, வேதஸ்வரூபமாக, வேதமூர்த்தியாக நமக்கு காட்சி அளிப்பார். ரொம்ப நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, புராணங்கள் இருந்து சொல்லப்படுகிறது. உங்களை தேடி ஒரு பெரிய மகான்கள் கொண்டு கொடுப்பா. நீங்க வேதம் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அவா கொண்டு கொடுப்பா. அதை நீங்க வாங்கிக்கலாம். நீங்க கேட்காதீங்க. அன்னைக்கு ஒரு நாள்
யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். அன்னைக்கு ஒரு நாள் சிவராத்திரி அன்று எம்பெருமானுக்கு உங்க நாக்கினால் வேதத்தை சொல்லுங்கள். வேதமாதா உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கா? கோடான கோடி வேத பிராமணர்கள் இருக்கிறார்கள், சபையில சொல்லுங்க. அடுத்ததாக சிவபெருமானிய ஓதுவார்கள், எல்லா ஆலயத்திலும் சென்று பாடுங்கள். உங்களுக்கு எங்கெங்க நடந்து போய் பாட முடியுமோ, ஞானசம்பந்தர், மாணிக்க வாசகர், நால்வ குலவர்கள் அத்தனை பேருமே நடந்து போய் சென்று பாடினார்கள், ஓதுவார்கள். ஒவ்வொரு ஆலயத்திலும் போய் பாடுங்கள். உங்கள் குரலை சுவாமி கேட்பார். ஆகா, குழந்தை அங்கேருந்து வந்திருக்கானா, இங்க பாடுங்கோ. உங்களுக்கு எவ்வளவு தூரம் உங்க எல்லையிலிருந்து போக முடியுமோ அவ்வளவு சிவாலயங்களுக்கு சென்று 2 தேவாரம் 2 பதிகம் பாடுங்கள். எத்தனை பதிகம் பாட முடியுமோ பாடுங்கள். சிவநாமத்தை சொல்லிக்கொண்டே செல்லுங்கள். சிவராத்திரி அன்று கண்டிப்பாக நமக்கு கைலாசத்திலே ஒரு இடம் நிர்ணயிக்கப்பட்டது. மறுபிறவி கிடையாது சார். சார் மறுபிறவி கிடைக்கும்னா வேண்டான்னா இதுதான் பண்ணணும். 2வது, எனக்கு இந்த மறுபிறவி வேணும், எனக்கு மீண்டும் நான் மனிதனா பிறக்கணும் பூலோகத்துல, ஏண்டான்னா இதே தரிசனத்தை திருப்பி பார்த்துட்டே இருக்கணும். என்ன சார் அப்படின்னா, இந்த 2மே வேணும்னா ஒரே ஒரு ஊருக்கு போகணும், காஞ்சிபுரம் போகணும் சார். பிரபாவரம் தாரு பெருமாளே எனக்கு பிரபாவரம் தாரு அப்படின்னு பிறவா வரம் தருவதற்காக வேண்டான்றதுக்காக சிவாலயம் இருக்கிறது. அதே பிறப்பு வேண்டும். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ்மீன் சிரிப்பூ மடித்ததலையும் பவழம்போல் மேனியும் பால் வெண்ணீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. பாடுறார் பாருங்க மாணிக்க வாசகர். மனித பிறவி எனக்கு வேணும்னார். அவரே தான் பாடினார் வேண்டான்னு, அவரே தான் பாடுறார் வேணும்னு. எதுக்காக? கண்டு கழிக்க. இந்த சிவராத்திரி நம்ம உயிர் இருக்கணும் சார். அப்படியே அந்த சிவனை பார்த்துட்டே இருக்கணும். யாரும் இந்த சிவராத்திரி மிஸ் பண்ணாதீங்க. அவாவா எந்தெந்த தொழில இருக்கீங்களோ அவாவா அந்தந்த தொழிலேருந்து சிவகைங்கரியம் பண்ணுங்கள். விருத்தியாவேன். சார் நான் வேஷ்டி கடை வச்சிருக்கேன் அப்படின்னா சிவபெருமானுக்கு வேஷ்டி கொடுங்கோ. சுவாமி நான் காய்கறி கடை வச்சிருக்கேன் அப்படின்னா காய்கறி வாங்கி கொடுங்கள் அன்னதானத்திற்கு. எத்தனையோ கோவில்ல அன்னதானம் பண்ண முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கா. எத்தனையோ சிவாலயங்கள்ல யாரும் ராத்திரி தூங்கப்படாது. இந்த ஒரு தேவதை இருக்கு, தூக்க தேவதை ஒரு தேவதை இருக்கு, அதுவே மிரண்டு போயிடும் சிவராத்திரி அன்னைக்கு. என்னடா அது, நம்ம எங்க போனாலும் ஒரு வேளையும் தூங்கல அப்படின்னா சிவபெருமானுடைய அனுகிரகம். சார் நீங்க நமக்கு பல பண்டிகைகள் வருது சார், பல திருவிழாக்கள் வருது, எல்லா சுவாமிக்கும் எல்லா ஃபங்க்ஷனும் வருது. ஆனால் இந்த சிவராத்திரி மிக சிறப்பானது. என்னன்னு கேட்கிறீங்களா? எல்லாருமே தேவாதி தேவர்கள் அத்தனை பேருமே சிவபெருமானை வழிபட்டார்கள். மறுபிறவி வேண்டான்னா இன்னைக்கு ஒரு நாளான கோவிலுக்கு போங்க. வாழ்க்கையில சிறப்புடன் இருக்க வேணுமா? இந்த ஒரு சிவராத்திரியை கையாளுங்கள். முழிச்சிடுங்க, ஒரு ஆலயத்துல உட்கார்ந்துக்குங்க, சிவனை வழிபடுங்கள். சிவபெருமானே அனுகிரகம் பண்ணுவர். எம்பெருமானுடைய இப்ப அவாவா வசதி இருந்தாப்புல நம்ம சொன்னோம் இல்லையா, சிவனடியார்கள் சிவன் பக்தர்கள் எல்லாருமே உங்களால முடிஞ்ச அளவுக்கு சுவாமிக்கு அன்னதான வைபவத்துல கலந்துக்குங்க. என்ன அப்படின்னா அதே போல அபிஷேகத்திலையும் நம்ம கலந்துக்கணும். சில கோயில்ல பார்த்தீங்கன்னா பால் மட்டும் வாங்கி கொடுப்பா. சுவாமிக்கு ஒரு பால் வாங்கி கொடுத்துட்டு வா அப்படின்பா, ஒரு பால் தயிரை வாங்கி பார்த்துட்டு வாங்க. அபிஷேகத்துக்குரிய பொருட்கள் என்ன? பன்னீர், சந்தனம், மஞ்சப்பொடி, அபிஷேகப்பொடி, பால், தயிர், இளநீ, தேன், எலுமிச்சம் சாறு, கரும்பு சாறு, இதெல்லாம் நிறைய இருக்கு சார். இதெல்லாம் வாங்கி கொடுங்க. கோயில போய் கேளுங்க. கரும்பு சாறுலாம் வாங்கி கொடுங்க, சக்கரை வியாதி போகும். எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுங்க. நம்ம இதுல இருக்க பேய் பிசாசு எல்லாம் ஓடும் உடம்புல இருந்து. ஏன்னா பேய் பிசாசுக்கே தரிசனம் கொடுக்கிறார் சுவாமி.
அவளுக்கும் மோட்சம் கொடுக்கிறார், தரிசனம் கொடுக்கிறார். பாருங்க, பிசாசு பெயன் திட்டாதீங்க உண்மை யாரையும். சிவபெருமான் அனுக்கிரக சக்தி உள்ளவர், அவர்தான் தெய்வம். தெய்வத்தில் மேல் தெய்வம் இலை எனுனோ எம்பெருமானே, என் சிவபெருமானே, தெய்வத்தின் மேல் தெய்வம் இலனோ. அவர்தான் அடிமுடி காணாத அண்ணாமலையான். சிவ தரிசனம், தர்மம் பண்ணுங்கள். சுவாமி 4 காலத்துக்கு வேஷ்டி வாங்கி கொடுங்கோ, அம்பாளுக்கு புடவை வாங்கி கொடுங்கோ. அது தவிர தர்மம் செய்யுங்கள். யாரா அங்க சிவன் அப்படின்னு கேளுங்க. அந்த சிவபெருமானை தொட்டு பூஜிக்கிறார் பார்த்தீங்களா சிவ ஆச்சாரியர்கள், அவளுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுங்கோ. 4 காலத்துக்கு புதுசா கட்டின அபிஷேகம் பண்ணணும். அவர் அபிஷேகம் பண்ணாதான் நம்ம வெளியில இருந்து அந்த சிவனை தரிசனம் பண்ண முடியும். சிவாச்சாரியார்களுக்கு தானம் கொடுங்கள். ஏன்னா நம்ம சிவராத்திரி அன்னைக்கு தான் அங்க போறோம், மறுநாள் பார்த்தெல்லாம் போக மாட்டான். ஆனா அந்த சிவாச்சாரியார் இடி இடிச்சாலும் மழை பெஞ்சாலும் அந்த சிவபெருமானுக்கு அவர் போய் பூஜை பண்ணாம இருக்க மாட்டார். அப்படி ஒரு சிவபக்தி. அவர்லாம் பிரத்யட்சமா சுவாமிகிட்ட பேசுவார். என்ன புண்ணியம் பண்ணிருந்தா அவர் சிவனை பூஜை பண்ணலாம் இல்லையா? நம்மளாம் சிவன் அடியாரா இருக்கும். இத மாணிக்கவாசகர் சொல்றார், ஞானசம்பந்தர் சொல்றார். சிவாச்சாரியார்களுக்கு அவ்வளோ பெரிய சிவபக்தியை சொல்கிறார் அவர். நீ 30 இல்ல 14 பிறவியில சிவபெருமானுக்கு பாத பூஜை பண்ணத்தினால்தான் சுவாமியை தொட்டு அபிஷேகம் பண்ற. இல்லைன்னா நீ சிவாச்சாரியார் கிடையாது. ஆலயத்திலே சிவாச்சாரியார் இருக்க பார்த்தீங்களா, அவெல்லாம் பரம புண்ணியம் பண்ணவா. 14 பிறவிகளில் சிவபெருமானுடைய பாதத்தை தொட்டு பூஜை பண்ணார்கள். நான் சொல்லல, 18 புராணத்துல ஞானசம்பந்தர், மாணிக்கவாசகர், அப்பர் சுந்தரர் எல்லாருமே, அடியார்கள் எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு பெரிய பாக்கியம். அவரை தான் சிவனாக நினைக்கிறோம். பக்தர்கள் என்ன சொல்றார், அவருக்கு பேர் இருக்கும் மோகன் சிவாச்சாரியார், சுந்தரேச சிவாச்சாரியார்னு. ஆனா மக்கள் என்ன சொல்றாங்க, ஐயா சுவாமி வாங்கோ. எப்படி சொல்றா? ஐயான்னு தான் கூப்பிடுறா, சாமின்னு தான் கூப்பிடுறா. ஒரு வார்த்தையில விட மரியாதை பேசகாத ஒரு பெரிய அந்தஸ்தான ஒரு விஷயம் என்னன்னா, சிவாச்சாரியார்கள் ஆத்மாத்மா பூஜை பண்றாவா சுவாமிகிட்ட. அவளுக்குன்னே கேட்கறது இல்லை சுவாமிகிட்ட. சுவாமிகிட்ட போய் சொல்லுவாளாம், சுவாமி உங்களை பார்க்க இந்த குழந்தை வந்திருக்கான், அவனுக்கு அனுகிரகம் பண்ணுங்க. ரெப்ரசன்டேட்டிவ் அவர் தான். அதனால்தான் அவெல்லாம் மேல் லெவல்ல இருப்பான். அவ வம்சங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிவபக்தியில சிறந்து இருக்கும். ஆத்ம பூஜை, பரமேஸ்வரன் அவளோட உட்கார்ந்து பாரு. டெய்லி அவருக்கு ஒரு எப்படியான ஒரு ரூபத்துல கொடுத்துருவார் சுவாமி அனுகிரகம். அப்படிப்பட்ட மகா சிவபக்தி. தர்மம் பண்ணுங்கள், அபிஷேகத்துக்குரிய சாமான்கள்லாம் வாங்கி கொடுங்க. மகா சிவராத்திரியுடைய அன்னதான வைபவத்துல ஒரு அரிசி, பருப்பு, காய், எண்ணெய், மிளகு. ஒருத்தர் கேட்டான், சாமி மிளகாலாம் கேட்கிறார், வாங்கி கொடுங்கள். ஒரு சிவாலயத்திலே அன்னதானம் பண்ணிட்டு இருக்கும் போது கேட்டார்கள், அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு விறகு இல்லை. ஒருத்தர் கேட்கிறான், நான் விறகு வாங்கி தர மாட்டேன், வேற எதனா. அதாவது ஒரு விஷயமா தான் சொல்லுவானே தவிர அதை செய்ய மாட்டேன்ட்டான். அப்ப அந்த அன்னதானம் எப்படி நடக்கும்? கோவில்ல எது கேட்டாலும் தர்மமே. உப்பு கேட்டா விட வாங்கி கொடுக்கலாம். அப்படிப்பட்ட சிவகைங்கரிகளை செய்து சுவாமிக்கு பூமாலை எல்லாம் வாங்கி கொடுங்கோ. நீங்க எல்லா கோவிலும் இல்ல, நிறைய கிராமத்து கோவில்லாம் இருக்கு. சிவனடியார்களை கேளுங்கள். சிவனடியார்கள் அந்த குரூப்லாம் நிறைய இருக்கு. அவளை கேளுங்கோ, அவ சொல்லுவா எத்தனை கோவில்ல இல்ல, அத்தனை கோவிலையும் ஏதோ ஒரு கோயிலுக்கு நம்ம கைங்கரியம் பண்ணுவோம். பண்ணி நம்ம சிவபெருமானுடைய சிவராத்திரி வைபவத்திலே கலந்து கொண்டு இல்லாமல்ல பரமேஸ்வரன் அனுகிரகம் பார்த்துமா இருக்கணும். ஓம் நம சிவாய.